முதலில் பிரம்மஸ்ரீ பிதாமகா பத்ரிஜிக்கும் ஸ்வர்ணமால பத்ரி மேடம்க்கும் என்னுடைய மனமார்ந்த ஆன்ம வணக்கங்கள். இந்த ஜூம்ல இணைந்து உங்கள் எல்லோருக்குமே என்னுடைய வணக்கங்கள். ஸோ இன்றைக்கு நாம தெரிஞ்சுக்க போக வேண்டிய டாபிக் என்னவென்றால், நம்ம பத்தி தான். தியானம் செய்யறவங்க எல்லாமே பிரமிட் மாஸ்டர்ஸ் தான். ஸோ ஹூ இஸ் த பிரமிட் மாஸ்டர்ஸ், அதாவது பிரமிட் ஆசான்கள் என்றால் யாரு? பத்ரி சார் நிறைய சந்தர்ப்பத்துல நிறைய சொல்லியிருக்காங்க. அதுல சில விஷயங்கள் பத்தி நாம இப்ப தெரிஞ்சுக்க போறோம். இதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நாம இன்னும் என்னென்ன மாற்றங்கள் செஞ்சுக்கணும் என்றது நமக்கு ஒரு அவேர்னஸ் என்றது கிடைக்கும். ஸோ அதனாலதான் இன்றைக்கு இந்த டாபிக். பிரமிட் மாஸ்டர் என்றால் யாரு என்றால், புத்தர் பிளஸ் காந்தி இஸ் ஈக்குவல் டு பிரமிட் மாஸ்டர். அதாவது புத்தர் போல தியானம் பண்றவங்க, காந்தி போல எப்பவுமே இந்த நாட்டுக்கு வேலை செய்யறவங்க. சோ இவங்க ரெண்டு பேரையும், அதாவது இவங்க இந்த ரெண்டையும் கிரைண்டர்ல போட்டால் வரவங்கதுதான் பிரமிட் மாஸ்டர். எவ்வளவு அழகா பிரமிட் மாஸ்டர் பத்தி பத்ரி சார் சொல்லியிருக்காங்க பாருங்க. சோ அதாவது புத்தர் பிளஸ் காந்தி, அதாவது இன்னர் ஒர்க் பிளஸ் அவுட்டர் ஒர்க், ரெண்டு வேலைகளும் பண்றவங்க தான் பிரமிட் மாஸ்டர்ஸ். பிரமிட் மாஸ்டர்ஸ் எல்லாமே சேர்ந்துதான் தியான ஜெகத், பிரமிட் ஜெகத், சைவாகார ஜெகத், அஹிம்சா ஜெகத் என்றது ஆகும். சோ நாம் எல்லோருமே இந்த உலகத்துக்கு எதுக்கு வந்திருக்கிறோம் என்றால், உலக நன்மைக்காக தான் நம்ம வந்திருக்கிறோம். அதாவது இந்த உலகத்துல நாம எதுக்கு வந்திருக்கிறோம் என்றால், இந்த வேலை செய்யறதுக்காக தான். தியானம் பத்தி நம்ம எல்லோருக்குமே சொல்றதுக்காக தான் நாம இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம். இங்க பிறந்திருக்கிறதே நாம அதுக்குதான். சோ அதனால நாம எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த வேலை செய்யறோமோ அப்பதான் நமக்கு முழுமையான சந்தோஷம் என்றது கிடைக்கும். வேற என்ன பண்ணாலும் நமக்கு சந்தோஷம் கிடைக்காது. இப்ப பாருங்க, சமையல் செய்யறவங்களுக்கு சமையல் செஞ்சுட்டே இருந்தாதான் அவங்களுக்கு ஆனந்தம் கிடைக்கும். பாட்டு நல்லா பாடுறவங்க பாடிக்கிட்டே இருந்தாதான் அவங்களுக்கு நல்ல ஆனந்தம் கிடைக்கும். அந்த மாதிரி நமக்கு, அதாவது பிரமிட் மாஸ்டர்ஸ் கூட தியானம் செஞ்சு மத்தவங்களுக்கு தியானம் சொல்லி கொடுக்கறது தான் பிரமிட் மாஸ்டர்ஸ்க்கு பிடிக்கும். அவங்கதான் பிரமிட் மாஸ்டர்ஸ். சோ பிரமிட் மாஸ்டர்ஸ் அனைவரும் அதாவது இன்னும் ஒரு 10 வருஷத்துல இந்த உலகம் முழுவதும் தியானமயம் ஆக்குவாங்க. அதே போல எல்லாருமே சைவாகாரத்துக்கு மாறிடுவாங்க. அதே மாதிரி தியானம் எல்லோருமே தியானம் செய்வாங்க. பிரமிட் சக்தி பற்றி இந்த உலகம் முழுவதும் தெரியப்படுத்துவாங்க. அதாவது பிரமிட் மாஸ்டர்ஸ் மூலமாக தான் இதெல்லாமே நடக்கும் என்று பத்ரி சார் சொல்லியிருக்காங்க. சோ அந்த வேலைகள் தான் நாம் இப்ப எல்லோருமே செஞ்சுட்டு இருக்கிறோம். அதே மாதிரி பத்ரி சார் நிறைய கான்செப்ட் சொல்லுவாங்க. அதாவது 2 ஃபிங்கர் கான்செப்ட், 3 ஃபிங்கர் கான்செப்ட், 4 ஃபிங்கர் கான்செப்ட், 5 ஃபிங்கர் கான்செப்ட், இந்த மாதிரி. நேற்று கூட நீங்க 5 ஃபிங்கர் கான்செப்ட் பத்தி கேட்டிருப்பீங்க. சோ ஒரு வாட்டி ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்காங்க. அதாவது F is equal to 0, Z is equal to 100, P is equal to 0, D is equal to 100 என்று சொல்லியிருக்காங்க. சோ அது என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதா பத்ரி சார் எதுக்கு சொல்லுவாங்க என்றால், ஆழமா நமக்கு உள்ள போறதுக்கு, அதை நம்ம செயல்படுத்துறதுக்கு தான். ஈஸியாக நமக்கு எவ்வளவு பெரிய மகானவங்க, ஆனா நமக்கு எல்லாமே அது புரியணும் என்று இந்த மாதிரி சின்ன சின்னதா சொல்லுவாங்க. எஃப் என்றால் என்ன என்றால் ஃபியர். அதாவது ஃபியர் என்றது 0 ஆக்கிக்கணும் என்று அர்த்தம். சோ எதுக்கு ஃபியர் என்றால் என்ன? பயம். பயம் எதுக்கு வரும்? ஏதாவது ஒண்ணு யோசிச்சுட்டே இருப்போம். இப்போ அது தேவை இல்லை, ஆனாலும் நம்ம அதை பத்தி யோசிச்சுட்டே இருப்போம். நான் சொல்றது தியானத்துக்கு முன்னாடி சாதாரண மனிதன் அதை பத்தி யோசிச்சுட்டு அவங்க ரொம்ப டல் ஆயிடுவாங்க. அவங்களுடைய எனர்ஜியும் குறைஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனா எப்போ தியானம் செய்வோமோ அப்போ பயம் என்றதே நமக்கு இருக்காது. ஏன்னா நமக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. இந்த தியானத்துக்கு எதுக்கு வந்திருக்கிறோம், நம்ம ஏன் கஷ்டப்படுறோம், ஏன் நஷ்டப்போறோம் என்ற விஷயங்கள் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருது. அதாவது கடந்த காலத்துல நாம செஞ்ச கர்மாக்கள் தான் இப்போ நாம அதெல்லாமே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். சோ இதெல்லாம் தெரியறதுனால நமக்கு பயம் என்றது இருக்காது. சோ பயம் எப்ப வரும்? உள்ளுக்குள்ள எப்பவுமே அதாவது யோசிச்சுட்டே இருந்தால்தான் அந்த பயம் என்றது வரும். சோ இது அதாவது நமக்குள்ள இருக்கிற அந்த பயம்தான் நமக்கு வெளியே தெரிகிறது. இது நான் சொல்லல, ஸ்ரீகிருஷ்ண பகவானே சொல்லியிருக்காங்க. அதாவது சுத்தம் ஹுதய தௌர்பல்யம், இதயம்
அதாவது வீக்கா இருந்தால்தான் பயம் என்றது இருக்கும். ஆனா நாம எப்போ தியானம் செய்வோமோ அந்த பயம் என்றது பறந்து போகும். இப்போ நமக்கே இது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. தியானத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கிறோம், தியானத்துக்கு வந்தப்புறம் நாம எப்படி இருக்கிறோம் என்றது நமக்கு வந்துடுச்சு. அதாவது பயம் இல்லாத வாழ்க்கை இருக்கிறவங்க தான் பிரமிட் மாஸ்டர்ஸ். வரும் கஷ்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், எல்லாமே வரும். ஆனா அதெல்லாமே நம்ம தைரியமா ஃபேஸ் பண்ணிக்குவோம். ஏன்னா அதுதான் ஆன்ம தியானம். அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சோ அதனால தியானம் செய்ய 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 பயம் என்றது 0 ஆயிடும். நெக்ஸ்ட் என்ன? சி இஸ் ஈக்குவல் டு கிளாரிட்டி. அதாவது ஒரு தெளிவு என்றது நமக்கு கிடைக்கும். தியானம் செய்தால் எப்போ கிடைக்கும்? தியானம் செய்தால் தான் அந்த கிளாரிட்டி என்றது கிடைக்கும். இல்லன்னா அதாவது யார் கூட பேசணும், யார் கூட பேசாது, இதெல்லாமே ஒரு கன்ஃப்யூஷன்ஸ்ல இருக்கும். எந்த டிசிஷன் எடுத்துக்கணும் என்றாலும் ஒரு கன்ஃப்யூஷன் இருக்கும். ஆனா எப்போ நம்ம தியானம் செய்வோமோ, அப்ப நமக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். ஏனென்றால் தியானம் செய்யறதுக்கு முன்னாடி மனம் வேலை செஞ்சுட்டே இருக்கும். அது ஓடிக்கிட்டே இருக்கும். அது பின்னாடி நாமளும் ஓடிக்கிட்டே இருப்போம். அது ஒரு குரங்கு போல ஒரு இடத்துல நிக்கவே நிக்காது. சோ நாமளும் அதுக்கேத்த மாதிரி தான் நடந்துக்குவோம். ஆனா தியானம் செய்யறதுனால அந்த மனதை நம்ம கண்ட்ரோல் பண்றதுனால என்ன ஆகும்? அப்போ நமக்கு ஆன்மா சொல்ற விஷயங்கள் தெரிய வரும், புரிய வரும். நல்ல கிளாரிட்டி எடுத்துக்குவோம். இல்லன்னா அவங்க அப்படி சொன்னாங்களே, அவங்க அந்த மாதிரி சொன்னாங்களே, இவங்க இந்த மாதிரி சொன்னாங்களே, இந்த மாதிரி நினைச்சுக்கிட்டே இருப்போம். சோ பிரமிட் மாஸ்டர்ஸ் எல்லோருமே அவங்க அவங்க அனுபவங்கள் சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த ஃப்ரீடம் இருக்கு. இப்போ நீங்க கூட பாருங்க, நீங்க கிளாஸ் கேட்டீங்க. இந்த கிளாஸ் வந்து நீங்க யாருக்கு வேணாலும் சொல்லலாம். நானே சொல்லணும், நீங்களே சொல்லணும் என்றது கிடையாது. அந்த ஃப்ரீடம் நமக்கு இங்க இருக்கு. இந்த சொசைட்டில இருக்கு. இந்த சொசைட்டில ஒரு சிலபஸ் இல்ல, ஒரு டெக்ஸ்ட் புக் இல்ல, எதுவுமே இல்ல. பிஎஸ்எஸ்எம்ல எதுவுமே இல்ல. எல்லோருக்குமே ஃப்ரீடம் குடுத்திருக்காங்க. அவங்கவங்க அனுபவங்கள் அவங்கவங்க சொல்லணும். ஒவ்வொரு அனுபவங்கள் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்ப பாருங்க மகான்கள் எடுத்துக்கோங்க. அவங்க நெறைய அனுபவப்பட்டு எல்லாமே புத்தகங்கள் எழுதுவாங்க. ஆனா அதுக்குள்ள நம்ம ஏன் அந்த மாரி இருக்கு, இந்த மாரி இருக்குன்னு சொல்லி நம்ம ஏதாவது நிர்ணயம் எடுத்துக்க முடியுமா? முடியாது. ஏன்னா அவங்களுடைய அபிப்பிராயங்கள் அது. சோ இதெல்லாமே எப்ப நமக்கு அந்த கிளாரிட்டி கிடைக்கும் என்றால், தியானம் செய்ய செய்ய தான் இந்த கிளாரிட்டி கிடைக்கும். அதாவது நாம எது நிரந்தரம், எது பெர்மனன்ட், நம்ம வந்து எதுக்கு டைம் ஒதுக்கணும், எதுக்கு டைம் ஒதுக்கக் கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நமக்கு கிளாரிட்டி என்றது கிடைக்கும். சோ தியானம் செய்யறதுனால கிளாரிட்டி என்றது 100% என்று அர்த்தம். அதுக்கப்புறமா பி. பி இஸ் ஈக்குவல் டு 0. பி என்றால் பவர். பவர் என்றால் ஒண்ணு இல்ல, ஆதிக்கம். அது ஆதிபத்தியம். யாரு மேலேயும் நாம ஆதிக்கம் செலுத்தக்கூடாது. எல்லோருடைய அபிப்பிராயங்கள் கேட்கணும். சோ இதெல்லாம் தான் நாம பண்ணிட்டு இருக்கிறோம். அதாவது பத்ரி சார் வந்து எவ்வளவு பெரிய மகானு. இன்னைக்கு தியானத்துக்கு வந்தவங்க கூட அவங்க ஸ்டேஜ் மேல நிக்க வச்சு பேச வைப்பாங்க. அந்த அனுபவங்கள் அவங்களுக்கு இது எல்லாமே ஒண்ணுமே இல்ல. ஆனாலும் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட்டா கேட்பாங்க அவங்க. சோ எல்லாருக்குமே அந்த ஃப்ரீடம் குடுத்திருக்காங்க. அதாவது ஆதிக்கம் என்றது இருக்கவே இருக்கக்கூடாது. அது நம்ம சொசைட்டில ஃபர்ஸ்ட் நிலையில அது இருக்கு. சோ இதெல்லாமே எப்ப கிடைக்கும் என்றால் மெடிடேஷன் பண்றதுனால மட்டும் தான் இது கிடைக்கும். சோ யார் மேலயும் நம்ம அதிகாரம் செலுத்தக்கூடாது. அதுதான் பத்ரி சார் என்ன சொல்வாங்க? சின்ன குழந்தைகள் கிட்ட இருந்து கூட இன்னும் என்ன சொல்வாங்க? விலங்குகள் கூட இருந்து, பறவைகள் கூட இருந்து கூட நம்ம எல்லாமே கத்துக்கணும் என்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நிரந்தரம் நம்ம கத்துக்கிட்டே இருக்கணும். இல்லை என்றால் நமக்கே எல்லாம் தெரியும். நான் தான் கிரேட்டு, நான் தான் சீனியர் மாஸ்டர் என்று அங்க அகங்காரம் என்றது வருமா? வராதா? அது எதுவுமே இல்லாம இன்னைக்கு வந்தவங்க கிட்ட கூட நம்ம கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கும். எனக்கே எல்லாம் தெரியும் என்றது இருக்காது. சோ இது பிரமிட் மாஸ்டர்ஸோட இதுதான் குணங்கள். அதாவது ஆதிபத்தியம் நம்ம செலுத்தினோம் என்றால் அது நீண்ட நாள் நம்ம கூட வராது. அதுவே நாம அன்போட செயல் செலுத்தினால் கண்டிப்பாக லாங் டைம் நம்ம கூட வரும். அதாவது குட் ரிலேஷன்ஷிப் இருக்கும், ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும், அது பலமாக இருக்கும். உண்மையான வாழ்க்கை என்றது அதுதான். சோ அதனால அதிகாரம் செலுத்தினா என்ன பண்ணுவாங்க என்றால், நம்ம முன்னாடி ஓகேன்னு சொல்லுவாங்க. பின்னாடி செய்ய மாட்டாங்க. ஆனா பிரமிட் மாஸ்டர்ஸ் அப்படி கிடையாது. சோ கிளாரிட்டி என்றது அ பவர் என்றது இருக்கக்கூடாது. ஆதிக்கம் என்றது இருக்கக்கூடாதுன்றது நம்மளுடைய பிரமிட் மாஸ்டர்ஸோட குணங்கள் என்று சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டி இஸ் ஈக்குவல் டு 0. அது எப்படி என்றால் டைனமிக்கா, எனர்ஜெட்டிக்கா, ஆக்டிவாக, அலர்ட்டாக இருக்கிறவங்க தான் பிரமிட் மாஸ்டர்ஸ். எப்பவுமே ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க.
கத்துக்குவாங்க, கத்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு வேலை என்றால் தேவையான வேலைகள் மட்டும்தான். ஏதாவதுன்னா வேற ஏதோ கிடையாது. என்ன தேவையோ அந்த விஷயங்கள் தான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ டைனமிக்கா இருப்பாங்க. அதுக்கப்புறமா ஆ லைவாக இருப்பாங்க. சேலஞ்சஸ் வரும். எந்த சேலஞ்சஸ் வந்தாலும் தைரியமா அது வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. இதெல்லாமே எப்போ தியானம் செய்றது அதாவது தியானம் செஞ்ச அப்புறம் தான். தியானத்துக்கு முன்னாடி எந்த சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாத்துக்குமே பயப்படுவோம். ஆனா எப்போ தியானம் செய்வோமோ, அப்போ நம்ம வந்து 100% டைனமிக்கா இருப்போம். ஸோ அதனால ஃபியரும் ஆ அ பவரும் என்றது இருக்கக்கூடாது. அது 0 ஆக்கிக்கணும். கிளாரிட்டி, டைனமிக் என்றது 100% இருக்கணும் என்று பத்ரி சார் வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பிரமிட் மாஸ்டர் என்றால் பரமபத சோபானம். அதாவது நம்ம வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு தாய்ப்பாசு, பரமபதம் எல்லாம் விளையாடுவோம் இல்லையா? அத பத்தி சொல்லியிருக்காங்க. அதாவது பரமபத சோபானத்துல என்ன இருக்கும்? நெறைய பாம்புகளும், ஏணிகளும் இருக்கும். அது ஆடும்போது மேல போறது, கீழ வருது. மேல போறது, கீழ வருது. ஆனா ஒரு கட்டத்துல நம்ம மேல போயிடுவோம். மேல போனா அங்க வந்து பாம்புகளும், ஏணிகளும் இருக்காது. சோ அந்த பிளேஸ் தான். அதுதான் வைகுண்ட பாலின்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த பிளேஸ் தான் பிரமிட் மாஸ்டர்ஸ் என்று சொல்லியிருக்காங்க. அதாவது அங்க போனா பாம்புகளும் இருக்காது. ஏணிகளும் இருக்காது. அதாவது மேல போறதும் இருக்காது, கீழ இறங்குறதும் இருக்காது. சோ அப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ இங்க இருக்கிறவங்க எல்லாமே, என் எதிர்ல இருக்கிறவங்க எல்லாருமே பிரமிட் மாஸ்டர்ஸ். அதாவது தியானம் செய்றவங்கள் எல்லாமே பிரமிட் மாஸ்டர்ஸ் என்று சொல்லியிருக்காங்க. இன்னும் என்ன சொல்லியிருக்காங்க என்றால், அதாவது சாப்பிடுறதும் குறைச்சுக்குவாங்க, தூக்குறதும் தூங்குறதும் குறைச்சுக்குவாங்க. சோ எப்பவுமே ஓடுறதும், அதாவது எதுக்கு பின்னாடி ஓடுறது? பணம் சம்பாதிக்கிறது, பேரு பதவி சம்பாதிக்கிறதுக்கு பின்னாடி ஓடுவாங்க பாருங்க. அது எல்லாமே குறைச்சுக்குவாங்க. ஏனென்றால் அந்த பேரு, பதவி, பணம் சம்பாதிக்கிறதுல நம்ம முழுமையா கவனம் செலுத்தணும் என்றால் என்ன ஆகும்? அந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கு அநியாயமாக, அதர்மமாக, அக்கிரமமாக சம்பாதிப்போம். சோ பிரமிட் மாஸ்டர்ஸ் என்றால் எல்லோருமே சம்பாதிக்கணும். தேவையானதை சம்பாதிச்சுட்டு அதோட திருப்தியாக இருப்பாங்க. சோ ஏதாவது ஒண்ணு நல்ல விஷயங்களுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது தியானத்துக்காகவும், சுவாத்தியாயத்துக்காகவும், சஜ்ஜன சாங்கத்தியக்காகவும் எப்பவும் அவங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. சோ தியானம் செய்யறதுன்றது சும்மா கிடையாது. நெறைய தியாகங்கள் பண்ணியிருக்கிறோம் நம்ம. தியாகங்கள் பண்ணிட்டாதான் தியானம் செய்ய முடியும். தியானம் என்றதும் கூட நல்லா அமைய முடியும். இப்ப பாருங்க எக்ஸாம்பிள் இப்ப நீங்க ஆ, எல்லாருமே இங்க 5 to 7 நம்ம வந்து இங்க கிளாஸ் எடுக்கிறோம். சோ நீங்க எல்லாம் 5 to 6 தியானம் பண்ணிருக்கீங்க. 6 to 7 கிளாஸ் கேக்குறீங்க. நீங்க வேணுமென்றால் நல்லா தூங்கி இருக்கலாம். இல்லன்னா டிவி பார்க்கலாம். என்ன வேணாலும் செஞ்சிருக்கலாம். ஆனா எதுவுமே செய்யல. அதெல்லாமே தூக்கத்தை தியாகம் பண்ணிக்கிட்டு வந்து தான் இங்க உட்கார்ந்து இருக்கீங்க. சும்மா கிடையாது. சோ நம்ம நெறைய தியாகங்கள் பண்ணியிருக்கிறோம். நெறைய தியாகங்கள் பண்ணிட்டு தான் இந்த தியானத்துக்கு வந்திருக்கிறோம். சோ பிரமிட் மாஸ்டர்ஸ் அவங்க வந்து அவ்வளவு கிரேட்டு என்று சொல்லியிருக்காங்க. சோ இன்னும் என்ன சொல்லியிருக்காங்க என்றால் பத்ரி சார் வந்து சோசியல் ஒர்க் பத்தி சொல்லியிருக்காங்க. பிரமிட் மாஸ்டர்ஸ் எல்லாமே சோசியல் ஒர்க் பண்றவங்கன்னு. அவங்க 30 வருஷமா நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். பத்ரி சார் சொல்றாங்க. 30 வருஷமா நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். சில மாஸ்டர்ஸ் வந்து எனக்கு மசாஜ் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. அதாவது பத்ரி சார் வந்து ஊர் ஊரா சுத்திக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஒரு இடத்துல இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா தியான பிரச்சாரம், ஆன்ம தியானத்த பத்தி சொல்றதுக்கு தான் அவங்க வந்திருக்காங்க. அந்த வேலை முழுமையா செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால அவங்களுக்கு வந்து நெறைய டயர்ட் ஆகும். சோ சில பசங்க வந்து சில மாஸ்டர்ஸ் வந்து அவங்களுக்கு மசாஜ் பண்றதுக்காகவே இருப்பாங்க. அதாவது பத்ரி சார் கிட்ட இருந்து எந்த தியானமும் அவங்க கேட்கல. எந்த ஞானமும் கேட்கல. எந்த பணமும் அவங்க எதிர்பார்க்கல. அவங்களுக்கு ஒரே ஒண்ணு பத்ரி சாருக்கு மசாஜ் பண்ணணும். அதுதான் அவங்களுடைய வேலை. சோ பத்ரி சாருக்கு மசாஜ் பண்ணிட்டு அவங்க தூங்கிடுவாங்க. அதுக்கப்புறமா அந்த மாஸ்டர்ஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. கண் முழிச்சுட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஏனென்றால் அவங்க நடுவுல எந்திச்சிட்டாங்கன்னா திரும்பி அவங்களுக்கு மசாஜ் பண்ணணும் என்று. சோ பத்ரி சார் சொல்றாங்க, இவங்க வந்து அறிவாளிங்களா, அறிவு இல்லாதவங்களான்னு என்று சொல்றாங்க. அவங்க சொன்னாங்க அப்புறமா. என்ன சொன்னாங்கன்னா, அவ்ளோ பெரிய மாஸ்டர் வந்து தல வணங்கி அவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணி, கிரேட் மாஸ்டர்ஸ் அவங்க என்று சொல்லியிருக்காங்க.
சோ பிரமிட் மாஸ்டர் அவங்க வந்து எவ்வளவு கிரேட் என்று அவங்க சொல்ல வராங்க. அதே மாதிரி பிரமிட் மாஸ்டர் ஆகணும் என்றால் முக்கியமாக ஒரு 5 விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதாவது கஷ்டங்களை ஆக்செப்ட் பண்ணணும், நஷ்டங்களையும் ஆக்செப்ட் பண்ணணும், அவமானத்தையும் ஆக்செப்ட் பண்ணணும், அதுக்கப்புறமா தற்கொலை பண்ணக்கூடாது, கொலை பண்ணக்கூடாது. இந்த 5 விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறமா 18 சூத்திரங்கள், ஆதர்ச சூத்திரங்கள் இருக்கு இல்லையா, அது ஃபாலோ பண்ணணும். புதுசா வரவங்களுக்கு எல்லாமே நாம வழி காட்டணும். அதாவது பிஎஸ்எஸ்எம்ல ஒவ்வொரு பிரமிட் மாஸ்டரியோட பாத்திரம் என்றது கண்டிப்பாக இருக்கும். அதாவது தியானம் செய்யணும், தியானம் சொல்லி கொடுக்கிறது, ஆன்ம தியானம் சொல்லி கொடுக்கிறது, இதுதான். அதாவது கஷ்டத்தை ஆக்செப்ட் பண்ணணும் என்றால் என்ன அர்த்தம்? சோ நமக்கு எவ்வளவோ கஷ்டங்கள் வரும். அந்த கஷ்டங்களுக்கு காரணம் யாரு? நாம தான் என்று நம்ம தெரிஞ்சுக்குவோம். எப்ப நாம தான் நம்ம கஷ்டத்துக்கு காரணம் என்று நினைப்போமோ அப்ப நமக்கு வந்து அது கஷ்டமா தெரியாது. ஏதோ பண்ணி இருக்கிறோம், அதோட விளைவுகள் தான் நம்ம இப்ப சந்திக்கிறோம் என்று நம்ம தைரியமா நின்றுட்டு ஃபேஸ் பண்ணோம்னா அந்த கஷ்டம் நம்ம கிட்ட இருந்து ஓடி போயிடும். அந்த மாதிரி நிறைய பிரமிட் மாஸ்டர்ஸ் ஃபேஸ் பண்ணிருக்காங்க, இப்ப ஆனந்தமாவும் இருக்காங்க. அதே மாதிரி நஷ்டத்தை கூட நம்ம அங்கீகரிக்கணும். எதுக்கு நஷ்டம் வருது? நாம என்ன செஞ்சிருக்கிறோமோ, கடந்த காலத்துல நாம யாரையோ நஷ்டப்படுத்தியிருப்போம், இப்ப நாம நஷ்டப்படுறோம். அது தெரியணும் என்றால் நம்ம கொஞ்சமாவது அது ஆக்செப்ட் பண்ணாதான், அதாவது அதை நம்ம அனுபவிச்சாதான் அந்த நஷ்டம் என்றது, அந்த நஷ்டத்தோட கஷ்டம் என்றது நமக்கு அவ்வளவா தெரியாது. அதே மாதிரி அவமானத்தையும், அதாவது நம்மளை யாராவது பாராட்டினாலும் நம்ம ஓஹோன்னு துள்ளக்கூடாது, நம்மளை யாராவது அவமானப்படுத்தினாலும் அவங்க அவமானப்படுத்துறாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம கீழே போகக்கூடாது. ஏன்னா அவமானம் படுத்துறதுன்றது அவங்களுக்கு ஞானம் இல்ல, நமக்கு ஞானம் இருக்கு. அவங்க மாதிரியே நம்ம நடந்துகிட்டோம் என்றால் என்ன பிரயோஜனம்? சோ ஓகே, பரவாயில்ல, அவங்களுக்கு ஞானம் இல்ல, ஞானம் இருந்தா அவங்களும் நம்மள எதையும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்மளும் ஒரு காலத்துல அதெல்லாம் செஞ்சவங்க தான். சோ அதனால அவமானத்தையும் நம்ம அக்செப்ட் பண்ணணும். அதே மாதிரி தற்கொலை பண்ணக்கூடாது. தற்கொலை என்றது பெரிய மகா பாவம். ஏன்னா ஒரு ஆன்மா எவ்வளவோ கஷ்டப்பட்டாதான், எத்தனையோ வருஷங்கள் அது வந்து வெயிட் பண்ணாதான் பூமி மேல உடல் எடுத்துட்டதுக்கு வரும். அந்த உடல் எடுத்துட்டு வந்துட்டு இங்க அது எவ்வளவோ விஷயங்கள் கத்துக்கிறதுக்காக எத்தனையோ எத்தனை இத்தனை வருஷங்கள் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த பூமிக்கு வரும். ஆனா இந்த சுச்சுவேஷன்ஸ்னால, பிரச்சனைகள்னால ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல தற்கொலை பண்ணிக்குவாங்க. அது வந்து ரொம்ப பாவம். சோ அந்த ஆன்மா எவ்வளவு கஷ்டப்படும் இல்லையா? திரும்பி இன்னொரு பிறவி எடுக்கணும் இல்லையா? அதனால தற்கொலை என்றது பண்ணிக்கவே கூடாது. அதே மாதிரி கொலையும் பண்ணக்கூடாது. கொலை பண்ணாலும் அதேதான், சேம் தான். அந்த ஆன்மா திரும்பி இன்னொரு பிறவி எடுத்து திரும்பி இதெல்லாமே கத்துக்கணும். சோ இந்த பாவங்கள் எல்லாமே நமக்கு வந்து சேர்ந்துடும். அதனால இந்த 5யும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி செய்யறவங்க தான் பிரமிட் மாஸ்டர்ஸ் என்று சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல we are பிரமிட் மாஸ்டர்ஸ், யாம் பிரமிட் ஆசான்கள் பத்தி ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. அதாவது தியானம் தான் நம்மளுடைய சந்தோஷம் என்று சொல்லியிருக்காங்க. அதாவது தியானம் செய்தால்தான் நமக்கு சந்தோஷம், தியானம் இல்லைன்னா சந்தோஷம் என்றதே இருக்காது. அதுக்கு முன்னாடி நம்ம நினைப்போம், தியானத்துக்கு முன்னாடி நம்ம ஆனந்தமாக இருக்கிறோம் என்று நினைப்போம். ஆனா தியானம் செஞ்ச பிறகுதான் நமக்கு உண்மையான ஆனந்தம், அதாவது ஆன்ம ஆனந்தம் என்றது கிடைக்கும். எப்படி இந்த உடலுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கிறோமோ, உள்ள இருக்கிற ஆன்மாவுக்கு வந்து நம்ம கொடுக்கிற சாப்பாடு வந்து தியானம் தான். அப்பதான் முழுமையான ஆனந்தம் என்றது கிடைக்கும், உண்மையான சந்தோஷம். சோ நிறைய பேர் பாருங்க, தியானம் செஞ்சு நல்லா இருக்கு, நாங்க சந்தோஷமா இருக்கிறோம், தியானத்துல உட்கார்ந்தால் ரொம்ப நல்லா இருக்குன்னு என்று சொல்லுவாங்க இல்லையா? சோ இது எல்லோருக்குமே தெரியும், நம்ம அனைவருக்கும் தெரியப்படுத்திட்டு இருக்கிறோம். சோ தியானம் தான் நமக்கு ஒரு உண்மையான பேரின்பத்தை கொடுக்கிறது வந்து தியானம் தான். நெக்ஸ்ட் வந்து we are pyramid masters, அதாவது வெஜிடேரியன் இஸ் அவர் ரிலீஜியன். எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க. நிறைய மதங்கள் இருக்கு, இந்து, முஸ்லிம், கிறிஸ்டியன் அந்த மாதிரி இருக்கு. ஆனா நம்ம பிரமிட் மாஸ்டர்ஸ்க்கு 2 மதங்கள் தான். ஒண்ணு சைவம் சாப்பிடுறவங்க, இன்னொன்னு அசைவம் சாப்பிடுறவங்க. இந்த மாதிரி 2 தான். சோ யாராவது வந்து நம்மள கேட்டாங்கன்னா, பிரமிட் மாஸ்டர்ஸ் கேட்டாங்கன்னா எந்த மதம் நீங்கன்னா வெஜிடேரியன் ரிலீஜியன் என்று நம்ம ஈஸியா எல்லோருமே சொல்லிடுவோம். 2 தான் இருக்கு. சோ
புதுசா தியானத்துக்கு வந்தவங்களுக்கு கூட நம்ம என்ன கேட்போம்? வேற ஏதாவது கேட்கிறோமா? எதுவுமே கேட்க மாட்டோம். நீங்க வெஜிடேரியனா? இத மட்டும் தான் கேட்போம். ஸோ, அதனால வெஜிடேரியன் என்றது நமக்கு ஒரு அ நம்ம ரிலிஜன் என்னவென்றால் வெஜிடேரியன். நீ எந்த ஜாதி, எந்த மதம் எதுவுமே நம்ம கேட்க மாட்டோம். ஸோ, இதே மத்தவங்களுக்கு அதாவது மதத்துக்கு இந்த பிஎஸ்எஸ்எம்ல இடமே இல்லை என்று சொல்ல வராங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து வி ஆர் பிரமிட் மாஸ்டர்ஸ். பிரமிட் தான் எங்களுடைய சக்தி ஆலயங்கள். அதாவது அதாவது பிரமிட் தான். பிரமிட்ல உட்கார்ந்து தியானம் செஞ்சால் எவ்வளவோ ஆற்றல் பெறுவோம். எவ்வளவோ மாறுதல்கள் நமக்கு நடந்திருக்கு. சோ நமக்கு பிரமிட் தான் கோவில்கள். கோவில்களுக்கு எதுக்கு போவோம்? பொதுவா எல்லோருமே கஷ்டங்கள் தீரணும், நமக்கு வந்து எல்லாமே கிடைக்கணும், பிரச்சனைகள் இருக்கக்கூடாது, வியாதிகள் இருக்கக்கூடாது என்றதுக்காக தான் நம்ம கோயிலுக்கு போய் வேண்டிக்கிறோம். ஆனா பிரமிட்ல உட்கார்ந்தால், தியானம் செய்தால் எல்லாமே நமக்கு கிடைக்கும். நாம என்ன நினைக்கிறோமோ அது கிடைக்கும். நம்ம என்ன பார்க்கணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் கூட பார்க்க முடியும். சோ இதெல்லாமே தான் பிரமிட் மாஸ்டர்ஸ். பிரமிட் என்றது இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மதங்களுக்கும் சார்ந்ததுதான். ஆக்சுவலா மதம் என்றது மனிதர்களை பிரிக்கிறது. அதாவது ஆம், மசீது, சர்ச்சு, கோயில் இந்த மாதிரி பிரிக்கிறது. ஆனா பிரமிட் என்றது எல்லாரையுமே ஒன்ன சாக்கிறது. அதாவது இங்க மதம் என்றதே இல்ல. எல்லோருமே ஒண்ணுதான். இங்க யார் வேணாலும் பண்ணலாம் என்று நமக்கு நல்லா புரிகிறது. சோ அதனால நம்முடைய கோயில் எதுவென்றால் பிரமிட் என்று எவ்வளவு அழகா பத்ரி சார் சொல்லியிருக்காங்க பாருங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் வி ஆர் பிரமிட் மாஸ்டர்ஸ். அதாவது சுவாசம் தான் நம்முடைய குரு. எப்பவுமே பத்திரிகார் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பாரு. உங்களுடைய குரு தான், உங்களுடைய சுவாசம் தான் உங்களுடைய குரு. நான் குரு என்று எந்த இடத்துல அவங்க சொல்லவே இல்லை. உங்களுடைய அதாவது நான் இந்த பூமிக்கு வந்ததே இதுக்குதான். ஏன்னா நிறைய மகான்கள் நிறைய சொல்லியிருக்காங்க. ஆனா சுவாசம்தான் உன் குரு என்று நான் சொல்றதுக்காக தான் வந்திருக்கிறேன். நான் இது சொல்றதுக்கு தான் என்னுடைய கடமை. இந்த பூமியில வந்து இது சொல்றதுதான் என்னோட கடமை. உங்களுக்கு எல்லாமே நான் வழி காட்டிட்டேன். ஆனா உங்களுடைய குரு உங்களை பார்த்துவாங்க. அத பார்த்துக்குவாங்க. அதாவது அவங்கவங்க குரு யாரு? சுவாசமே நம்மளைய பார்த்துக்கும் என்று எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க. சோ நமக்கு பிரியமான குரு யாரு என்றால் சுவாசம் என்று சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் வி ஆர் பிரமிட் மாஸ்டர்ஸ். ஆன்ம விஞ்ஞானம் தான் நம்மளுடைய ஒப்பற்ற கொடி என்று சொல்லியிருக்காங்க. அதாவது சோசியல் சயின்ஸ் இஸ் அவர் பிளாக் என்று சொல்லியிருக்காங்க. சோ நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் என்று ஃபர்ஸ்ட் முதலில் நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? இந்த தியானத்துக்கு வந்தப்புறம் தியானத்துக்கு முன்னாடி நம்ம உடல் உடல் என்று நினைச்சிட்டு இருக்கிறோம். இந்த உடலுக்காக தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா சந்தோஷமா இருக்கிறோமா, ஆனந்தமா இருக்கிறோமா என்றால் இல்லை. ஆனா தியானத்துக்கு வந்தப்புறம் நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? நான் உடல் இல்லை, ஆன்மா என்று தெரிஞ்சுக்கிட்டோம். சோ இது வாயால சொன்னா போதுமா? போராது. அனுபவங்கள் மூலமாக தான் நாம தெரிஞ்சுக்கணும். அதுக்குதான் நாம தியானம் செய்யறோம், தியானம் சொல்லிட்டு இருக்கிறோம். சோ இது நாம இதெல்லாமே தான் சொல்லிட்டு இருக்கிறோம். சோ ஆன்ம விஞ்ஞானம் தான் நம்மளுடைய கொடி என்று சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் வி ஆர் பிரமிட் மாஸ்டர்ஸ். ஞான பிரகாசம் தான் நம்மளுடைய உயர்ந்த நோக்கம். ஞான பிரகாசம் என்றால் என்லைட்டன்மெண்ட். ஸோ என்லைட்டன்மெண்ட் இஸ் அவர் இன்டென்ட். எல்லோருக்குமே எல்லோருடைய நோக்கம் எல்லாம் என்ன? ஞானம் அடையணும் என்றதுதான். அந்த ஞானம் எப்படி அடையணும் என்றால் நமக்குள்ள இருக்கிற அந்த அறியாமையை, அந்த அஜானத்தை நாம எப்போ விளக்கிக்குவோமோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஞானம் வந்து சேரும். சோ பிரமிட் மாஸ்டர் யோட நோக்கம் என்றால் என்னவென்றால் என்லைட்டட் மாஸ்டர்ஸ் ஆகணும் என்றுதான். அதுதான் நம்ம அந்த வழியில தான் நம்ம எல்லோருமே இருந்துட்டு இருக்கிறோம். அடுத்தது வி ஆர் பிரமிட் மாஸ்டர்ஸ். எங்களுடைய அதாவது கற்பிக்கிறது தான் எங்களுடைய ஆர்வம். நம்முடைய இன்டென்ட் என்ன? எல்லோருக்குமே யார பார்த்தாலும், யார தெரிஞ்சவங்க பார்த்தாலும், யாராவது நம்ம கிட்ட வந்து பேசினாலும் நம்ம என்ன பேசுவோம்? முதலில் தியானத்தை பத்தி தான் பேசுவோம். இதுக்கு முன்னாடி தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே பேசிட்டு இருப்போம். அவங்க இப்படி இவங்க அப்படின்னு. ஆனா தியானத்துக்கு வந்த அப்புறம் பாருங்க, நம்ம தியான யஜ்ஞத்திலேயே பாருங்க, யார பார்த்தாலும் அவங்க தெரியலன்னாலும் கூட சிரிச்சுக்கிட்டே இருப்போம். எப்பவுமே புன்னகையோட தான் இருப்போம். அதை பத்தி தான் பேசிக்கிட்டே இருப்போம். சோ நம்மளுடைய வேலை என்ன? தியானம் செய்யறது, தியானம் மத்தவங்களுக்கு சொல்றதுதான். சோ நம்ம தியானம் என்ன ஆரம்பிப்போம்? அதுதான்
அனைவரும் தியானத்தை பத்தி இதை பத்தி தான் நம்ம பேசிட்டே இருப்போம். நம்மளுடைய ஆர்வம் வந்து தியானம் தான் என்று சொல்லியிருக்காங்க. அடுத்தது we are pyramid masters. சத்தியம்தான் எங்களுக்கு பேரானந்தம். அதாவது சத்தியத்தோட இருக்கிறது தான். தியானத்துக்கு முன்னாடி அது என்னவென்றது கூட நமக்கு தெரியாது. ஆனா தியானத்துக்கு வந்தப்புறம் நம்ம சத்தியத்தோடு தான் இணைந்து இருக்கிறோம். நான் ஆன்மா என்று தெரிஞ்சுக்கிட்டோம். ஆன்ம தியானத்தை பத்தி தான் நம்ம பேசுவோம். அதை பத்தி தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அதனாலதான் நமக்கு பேரானந்தம் என்றது கூட கிடைக்குது. அதனால சத்தியத்தை நம்ம எப்பவுமே கடைபிடிச்சுக்கணும் என்று சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் we are pyramid masters. ஆன்ம நம்பிக்கை ஒன்றே எங்கள் அடிப்படை போதனை. அதாவது இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான். அதாவது செல்ஃப் கான்பிடன்ஸ் என்றது நமக்கு இருக்கணும். கண்டிப்பாக நம்ம பத்தி நாம நம்பணும். இந்த தியானத்தை பத்தி நம்ப தேவையில்லை, பத்ரி சார் பத்தி கூட நம்ப தேவையில்லை. நம்மளை பத்தி நாம எப்போ நம்புவோமோ அப்போ நம்ம கண்டிப்பாக நமக்கு அந்த நம்பிக்கை என்றது வரும். அதுக்கப்புறமா நம்ம வந்து எல்லோருக்குமே இந்த தியானத்தை பத்தி நாம சொல்லிக்கிட்டே இருப்போம். சோ அதனால ஆன்ம நம்பிக்கை ஒன்றுதான் நம்மளுடைய அடிப்படை போதனை. அடுத்தது we are pyramid masters. அதாவது friendship is our true nature. அதாவது இங்க வந்த அப்புறம் தான் நம்ம எல்லோரோடையும், நம்ம வீட்டுல இருக்கிறவங்களையே பாருங்களேன், இதுக்கு முன்னாடி அவங்க இப்படி சொன்னாங்க, அப்படி சொன்னாங்க, இது செஞ்சாங்க, அதை செஞ்சாங்கன்னு எப்பவுமே ஒரே கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். ஆனா எப்போ ஃபேமிலி முழுவதும் தியானம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களோ அப்போ ஹஸ்பண்ட் வைஃப் ஆனாலும் பரவாயில்ல, பசங்களானாலும் சரி, இல்லைன்னா வீட்டுல இருக்கிற மாமியார் மாமனார் எல்லாருமே சரி, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா ஒரு ஹாப்பியா எல்லோரோடையும் நம்ம சேர்ந்து இருப்போம். சோ எந்த ரிலேஷன் ஆனாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்போடு தான் இருப்போம். பிரமிட் மாஸ்டர்ஸ் இப்படிதான் இருப்பாங்கன்னு என்று சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அடுத்தது we are pyramid masters. எளிமை என்றது எங்களுடைய கேரக்டர். பிரமிட் மாஸ்டர்ஸோட கேரக்டர் எல்லோருமே சிம்பிளிசிட்டியாக தான் இருப்பாங்க. இங்க எளிமை தான் நிறைய தெரியும். எனக்கே எல்லாம் தெரியும், நான் தான் கிரேட் என்று யாரும் இருக்க மாட்டாங்க. சீனியர் மாஸ்டர்ஸ் ஆனாலும் எல்லாருமே ஈக்குவல். அதுக்குதான் பத்ரி சாரு என்ன சொல்லியிருக்காங்க, இன்னைக்கு தியானம் கத்துக்கிட்டவங்க கூட மத்தவங்களுக்கு தியானம் சொன்னாங்கன்னா அவங்க மாஸ்டர் என்று எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க. சோ அதனால எளிமையா இருக்கிறதா நம்மளுடைய சிம்பிளிசிட்டி என்று சொல்லியிருக்காங்க. எல்லோர்கிட்டையும் நம்ம கத்துக்கிட்டே இருக்கணும். நாம கத்துக்கிட்டே இருக்கணும். இதுக்கு எண்டென்றதே கிடையாது. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இங்க சிம்பிளிசிட்டி தானே இருக்கும், ஆடம்பரம் என்றது இருக்காது இல்லையா? சோ அதனால ரமண மகர்ஷி போல வாழணும் என்று சொல்லியிருக்காங்க. ரமண மகர்ஷி எவ்வளவு பெரிய மகான் அவங்க. சோ அவங்க எப்பவுமே எப்படி இருப்பாங்க, ரொம்ப எளிமையா இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் பிரமிட் மாஸ்டர்ஸ் என்று சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா we are pyramid masters. பணிவு எங்களுடைய லட்சியம். அதாவது எங்களுடைய குணம் பணிவுதான். ரொம்ப வினயமா இருக்கிறது தான் பிரமிட் மாஸ்டர்ஸோட குணங்கள் என்று சொல்லியிருக்காங்க. அதாவது எவ்வளவு ஹை ரேஞ்சுக்கு போனாலும் ஒதுங்கிதான் இருப்பாங்க. எப்படி ஒரு பெரிய மரம் வளர்ந்துட்டு அது ஒதுங்கி இருக்குமோ அந்த மாதிரிதான் பிரமிட் ஆசான்கள் கூட இருப்பாங்க. பண்பு என்றது, அதாவது பணிவு என்றது எங்களுடைய குணம் என்று சொல்லியிருக்காங்க பிரமிட் மாஸ்டர்ஸோட குணம். அடுத்தது we are pyramid masters. சர்வ ஜீவராசிகளும் அடங்கி இருக்கிறது தான், அதாவது எல்லாமே ஒண்ணுதான் என்று நினைக்கிறது தான் நம்மளுடைய இந்த உலகம், இந்த குடும்பம் என்றது சொல்லியிருக்காங்க. ஆல் லிவிங் பீயிங்ஸ் அவர் சோல் ஃபேமிலி என்று சொல்லியிருக்காங்க. ஒரே குடும்பமாக, அதாவது நம்ம வீட்டுல இருக்கிறவங்க மட்டுமே கிடையாது. இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லோருமே, அதாவது மரங்களும் விலங்குகளும் கணிதங்களும் எல்லோரோடையுமே நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்போம். சோ சர்வ ஜீவராசிகளோடையும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்போம் என்று சொல்லியிருக்காங்க. சோ இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் பிரமிட் மாஸ்டர்ஸ் என்று சொல்லியிருக்காங்க. சோ எவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க பாருங்க பிரமிட் மாஸ்டர்ஸ் பத்தி. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, தியானம் தான் நம்முடைய ஆனந்தம் என்று சொல்லியிருக்காங்க. வெஜிடேரியன் இஸ் அவர் ரிலீஜியன் என்று சொல்லியிருக்காங்க. பிரமிட்ஸ் தான் நம்மளுடைய கோயில்கள் என்று சொல்லியிருக்காங்க. சுவாசம் தான் நம்மளுடைய குரு என்று சொல்லியிருக்காங்க. சோசியல் சயின்ஸ் தான் நம்மளுடைய கொடி என்று சொல்லியிருக்காங்க. என்லைன்மெண்ட் ஆகிறது தான் நம்மளுடைய லட்சியம் என்று சொல்லியிருக்காங்க. தியானம் கற்பிக்கிறது தான் நம்மளுடைய ஆர்வம் என்று சொல்லியிருக்காங்க.
சத்தியத்தோட இணைந்து இருக்கணும் என்று சொல்லியிருக்காங்க. ஆன்ம நம்பிக்கை ஒன்றுதான் எங்கள் அடிப்படை போதனைகள் என்று சொல்லியிருக்காங்க. சிம்பிளிசிட்டி அவர் கேரக்டர் என்று சொல்லியிருக்காங்க. பணிவு எங்களுடைய லட்சியம் என்று சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் அவர் நேச்சர். சர்வ ஜீவராசிகளையும் எல்லாமே சேர்ந்தாதான் ஒரு குடும்பம் என்று சொல்லியிருக்காங்க. சோ எவ்வளவு அழகா நம்மள பத்தி பத்ரி சார் சொல்லியிருக்காங்க பாருங்க. அதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பத்துல பிரமிட் மாஸ்டர் என்றால் யார் என்று சொல்லியிருக்காங்க. அதாவது புத்தம் சரணம் கச்சாமி, தர்மம் சரணம் கச்சாமி. சோ அந்த மாதிரி புத்தர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே தான் நமக்கு தர்மம். அந்த தர்மத்தை தான் பிரமிட் மாஸ்டர்ஸ் எல்லாமே செயல்பட்டுட்டு இருக்கிறாங்க. சோ புத்தர் சங்கத்துல நாம் எல்லாருமே சேர்ந்திருக்கிறோம். அதாவது இந்த ஆனாபான சதி தியானம் என்றது புத்தர் சொன்ன தியானம் தான். அந்த சங்கத்துல தான் நாம எல்லாருமே சேர்ந்திருக்கிறோம். பிரமிட் மாஸ்டர்ஸ் எல்லாமே சேர்ந்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்காங்க. புத்தம் சரணம் கச்சாமி என்றால் 100% அறிவு, அதாவது புத்தி இருக்கிறவங்க தான். அவங்க தான் பிரமிட் மாஸ்டர்ஸ். பிரமிட் மாஸ்டர்ஸ் தான் 100% புத்தி இருக்கிறவங்க என்று சொல்லியிருக்காங்க. சோ அதாவது பிராபஞ்சிகமாகவும் ஆன்மீகமாகவும் ஆனந்தமாக இருக்கிறாங்க. எவ்வளவு பிரச்சனைகள் கஷ்டங்கள் வந்தாலும் சமாளிக்கிறாங்க. ஐயோ எனக்கு கஷ்டங்கள் வந்ததே, எனக்கு பிரச்சனைகள் வந்ததேன்னு என்று சோர்ந்து போகாம தியானம் செஞ்சு அவங்க அந்த பிரச்சனைகள் வந்து சேலஞ்சிங்காக எடுத்துக்கிட்டு அவங்க முன்னுக்கு போயிட்டு இருக்காங்க. சோ எவ்வளவு நஷ்டங்கள் வந்தாலும் சரி ஆனந்தமாக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ 100% தியானம் பண்றவங்க 100% புத்தியோட இருப்பாங்க. அதாவது புத்தி 10% பண்ணா நமக்கு அது தியானம் 10% பண்ணா புத்தியும் 10% தான் இருக்கும். ஆனா தியானம் செய்யறவங்க எல்லாமே பிரமிட் மாஸ்டர்ஸ் எல்லாமே 100% தியானம் செஞ்சுட்டு இருக்காங்க. 100% புத்தியோட இருக்காங்க. சோ நம்ம எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? புத்தர் மாதிரி எல்லாருமே நாமளும் தயாராகிறோம். எல்லாரையும் அந்த மாதிரிதான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். சோ நமக்கு வந்து ஒரு 5 இருக்கு. அதாவது உடல், மனம், புத்தி, ஆன்மா, சர்வாத்மா. உடல் என்றது விலங்குகள் அதாவது உடல் வந்து விலங்குகள் சாம்ராஜ்யத்துக்கு இருக்கு. மரங்கள் சாம்ராஜ்யத்துக்கு, கணித சாம்ராஜ்யத்துக்கு உடல் என்றது இல்ல. ஒரு பிரத்யேகமான உடல் தயாராகிறது. அதுதான் செகண்ட் டைமென்ஷன். விருட்ச சாம்ராஜ்யம் விலங்குகள் சாம்ராஜ்யம். ஆனா தேர்ட் சாம்ராஜ்யம் என்றதுதான் மனிதனோட சாம்ராஜ்யம். அங்க மனம்தான் வேலை செஞ்சுட்டு இருக்கு. அதாவது எவ்வளவோ விதமாக அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கு. அதாவது ஒரு 10 தலையிலாக மனம் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கு. சோ அதனால 10 தலைகள் ராவணாசுரன் போலதான் அந்த மனம் வந்து நமக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கு. அதாவது 10 தலை ராவணாசுரன் என்றால் அவங்க வந்து அசுர தத்துவத்தோட இருப்பாங்க. புத்தி என்றது மனம் என்றது அசுரர்கள், அதாவது புத்தி என்றது சுரத்வம், அதாவது தேவர்கள் போல இருப்பாங்க. மனித சாம்ராஜ்யத்துல அசுரர்கள் இருப்பாங்க, சுரர்களும் இருப்பாங்க. ஆனா மெதுவாக அந்த அசுர தன்மையிலிருந்து சுரத்தன்மை, அதாவது தேவதைகள் தன்மைக்கு கண்டிப்பாக வாழுவாங்க. சோ புத்தியோட வாழ்றவங்க வந்து சுரர்கள் என்று சொல்லியிருக்காங்க. இந்த அசுரர்களுக்கும் சுரர்களுக்கும் எப்போ சண்டை நடந்துகிட்டே இருக்கும். நம்ம புராணத்துல நிறைய கேட்டுட்டு இருக்கிறோம். அதாவது ராட்சசர்களுக்கும் தேவதைகளும் எப்பவுமே சண்டை நடந்துகிட்டே இருக்கும் என்று. சோ அதனால புத்தி என்றால் அதாவது 100% அதிக சாதம் இருக்கிறவங்க வந்து சுரர்கள். புத்தி 100% இருக்கிறவங்க வந்து புத்தர் ஆயிடுவாங்க, பரமாத்மா ஆயிடுவாங்க. அதாவது ஹையஸ்ட் லெவலுக்கு அவங்க ஹையஸ்ட் லெவல்ல இருப்பாங்க என்று சொல்லியிருக்காங்க பத்ரி சார். சோ இதெல்லாமே நம்மளை பத்தி பாராட்டு சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே ஓகேதான். ஆனா இன்னும் என்ன சொல்லியிருக்காங்க என்றால், நான் ரொம்ப உயர்ந்தவன், நான் கிரேட்டு என்று நினைச்சாலும் அது சரி கிடையாது. நான் கிரேட் கிடையாது என்று நினைச்சாலும் அது சரி கிடையாது என்று சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்க என்றால், இது 2 சைடு எப்படி ஷார்ப்பா கத்தியோ அந்த மாதிரிதான் பிரமிட் மாஸ்டர்ஸோட இது. அதாவது நான் கிரேட் நினைச்சாலும் அகங்காரம் என்றது வந்துடும். நான் கிரேட் இல்லைன்னு நினைச்சாலும் நம்மளுடைய எனர்ஜி டவுன் ஆயிடும். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் என்றால் காரணங்கள் தேடணும். காரணங்கள் தேடினால் கண்டிப்பாக நமக்கு பதில் கிடைக்கும் என்று சொல்லியிருக்காங்க. அதாவது இப்ப பாருங்க, ஒரு பெண் வந்து நான் அழகா நான்
ரொம்ப அழகா இருக்கிறேன் என்று நினைச்சாலும் அது வந்து பிரமிட் மாஸ்டர் கிடையாது. அழகா இல்லை என்று நினைச்சாலும் பிரமிட் மாஸ்டர் கிடையாது. அழகு என்றது முகத்துல இல்ல, நம்ம பார்க்குற பார்வையில தான் இருக்கு என்று அவங்க சொல்லியிருக்காங்க. சோ இந்த மாதிரி பிரமிட் மாஸ்டர்ஸ் ஒவ்வொரு விஷயத்திலையும் தன்னைத்தானே பாதுகாத்துக்கிட்டு, அது எப்பவுமே தன்னைத்தானே பாதுகாத்துக்கிட்டு எந்த தவறுகள் பண்ணாம அவங்க போயிட்டே இருப்பாங்க. இப்ப ஏதாவது ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட்டா நம்ம வந்து அது தெரிஞ்சுக்கணும். அதாவது நான் ரொம்ப கிரேட்ன்னு நினைச்சுட்டே இருந்தா நமக்கு அகங்காரம் வந்துடும். அந்த அகங்காரத்தினால நம்ம கீழ இறங்கி போயிடுவோம். நான் கிரேட் இல்ல என்றாலும் அது நினைக்கக் கூடாது. அதோட காரணங்கள் கண்டிப்பாக காரணங்கள் தேடினால் கண்டிப்பாக கிடைக்கும். சோ நாம வந்து டைம் வேஸ்ட் பண்ண மாட்டோம். பண்ணிட்டு இருக்கிறோமா? ஆனா என்ன பண்ணிட்டு பொதுவா என்ன பண்ணுவாங்க? எது துக்கமோ, எது நஷ்டமோ அதுக்கு தான் காரணங்கள் தேடுறாங்களே தவிர, நாம நல்லவங்க, நாம நல்லது பண்ணிட்டு இருக்கிறோம் என்ற விஷயங்களுக்கு காரணம் தேட மாட்டாங்க. அதுக்கு பத்ரி சார் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. அவங்க ஃபாதர் வந்து ஒரு நல்ல கம்பெனில வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப சீனியர். ஆனா ஜூனியருக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு. சோ இவங்க என்ன பண்ணாங்க? அத பத்தியே அவங்க ரொம்ப ஆக்சுவலா அவங்க ஃபாதர் வந்து வேலை ரொம்ப நல்லா பண்ணுவாங்களா, அவங்க ரொம்ப கிரேட் தானா. ஆனா ப்ரமோஷன் வந்து ஜூனியருக்கு கிடைச்சுச்சுன்னு நினைச்சுச்சு, அவங்க என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணியிருக்காங்க? ஐயோ! எனக்கு கிடைக்கலையே, எனக்கு கிடைக்கலையே. இதே யோசனையில என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க மைண்டே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அதனால என்ன ஆயிடுச்சு? வீட்ல வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எப்ப பாரு வீட்ல சண்டை தான். ஆனா அவங்க வந்து ஒரு சமயத்துல என்ன பண்ணாங்கன்னா, மென்டல் ஷாக் கூட குடுத்திருக்காங்க. ஏனென்றால், அவங்க வீட்ல ஏதாவது பண்ணாங்கன்னா, அவங்களே காப்பாத்துக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பத்ரி சார் என்ன எதுக்கு சொல்ல வராங்க என்றால், அவங்க எவ்வளவோ நல்ல கிரேட் தான். ஆனா, அவங்க அத பத்தி நினைக்காம, எனக்கு கிடைக்கலையே, அவங்களுக்கு கிடைச்சிருச்சே. சோ, அப்போ நான் வந்து அவ்வளவு கிரேட் இல்ல நெனச்சு என்ன ஆயிடுச்சு, அவங்க ஃபேமிலியே சின்னாபின்னம் ஆயிடுச்சு. எல்லாருமே அவங்க ஃபேமிலில நெறைய கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதனால அவங்க என்ன சொல்ல வராங்க என்றால், ஒவ்வொரு மனிதனும் அவங்கவங்க வாழ்க்கையில இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல, ஒரு எண்ணம் வந்துடுச்சுன்னா, அதுக்கு எதிராக நம்ம கண்டிப்பாக காரணங்கள் தேடினால் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லியிருக்காங்க. சோ இந்த மாரி ஒரு எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லியிருக்காங்க அவங்க. அதாவது இந்த மாரி இருக்கும்போது எப்பாவது அதாவது நம்ம சொல்றதுதான். கடவுள் வந்து உனக்கு என்ன வேணும்னு சொன்னா என்ன கேட்பாங்க? அதாவது எனக்கு துக்கம் இருக்கு. இதுல இருந்து நான் வெளிய வரணும் என்று சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளவு பிரச்சனைகள், அவ்வளவு ஆ இதுல இருக்கிறதுனால. ஆனா கடவுள் அது வந்து செய்வாங்களா? அவங்களுக்கு புரிஞ்சிடும். இவங்களுக்கு இன்னும் புத்தி வேணும். இதுக்கு இப்ப பத்தாது. இன்னும் நெறைய பிறவிகள அவங்க எடுக்கணும் என்று சொல்லிட்டு, அவங்க வந்து ஓகே நான் பண்றேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா எந்த கடவுளும் நம்மளுடைய பிரச்சனைகள் தீர்க்க மாட்டாங்க. ஏன் காரணம் என்றால், அந்த பிரச்சனைகளுக்கு யார் காரணம்? நாம தான். சோ நம்மளுடைய பிரச்சனைகள நாம தான் தீர்வு ஆக்கிக்கணுமே தவிர, வேற யாரும் தீர்வு ஆக்கிக்க மாட்டாங்க. சோ நமக்கு வேற யாரும் கூட சப்ளை வந்து பண்ண மாட்டாங்க. சோ அதனால நம்ம எப்பவுமே கவனத்தோட இருக்கணும். ஓஹோன்னு துள்ள போகக்கூடாது. குறைவாவும் நம்ம இருக்கக்கூடாதுன்னு என்று பத்ரி சார் வந்து எவ்வளவு அழகா நமக்கு இவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. சோ இன்னும் நெறைய விஷயங்கள் இருக்கு. சோ நெறைய விஷயங்கள் கேட்டா நமக்கு வந்து நெறைய கன்ஃப்யூஷன்ஸ் ஆகும். சோ நம்ம இப்போ எல்லோருமே தியானத்துக்கு வந்திருக்கிறோம். நெறைய கிளாஸஸ் கேட்கிறோம். ஆனா அந்த கிளாஸஸ் கேட்டுட்டு, இந்த காதுல கேட்டுட்டு, இந்த காதுல விட்டுட்டோம் என்றால், எந்த பிரயோஜனம் இருக்காது. நம்ம எல்லோருமே இங்க எதுக்கு வந்திருக்கிறோம்? நல்ல புத்தி வளர்க்கறதுக்காக தான் வந்திருக்கிறோம். அந்த புத்தியோட செயல்படுத்தினோம் என்றால், கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை வந்து ஆனந்தமாக இருக்கும். சோ இப்ப நெறைய விஷயங்கள் நம்ம கேட்டோம். பிரமிட் மாஸ்டர்ஸோட குணங்கள் பத்தி சார் சொல்லியிருக்காங்க. நாம் எல்லோருமே பிரமிட் மாஸ்டர்ஸ் என்று தியானம் யார் யாரு செய்றாங்களோ, ஆன்ம தியானம் யார் யாரு அத ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்களோ, அவங்க எல்லாமே பிரமிட் மாஸ்டர்ஸ் என்று அவங்க எவ்வளவு பெரிய மகான் அவங்க வாயில இருந்து வந்துடுச்சு. ஆனா, நாம் எல்லாமே இதெல்லாமே கடைபிடிச்சுட்டு இருக்கிறோமா? ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோமா? இது செயல்படுத்திட்டு இருக்கிறோமா? என்று ஒவ்வொரு விஷயத்திலயும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறோம். சோ இப்ப வரவங்க நினைக்கலாம். ஐயோ! இது எல்லாமே எங்களுக்கு இல்லையேன்னு. கண்டிப்பாக தியானம் செய்யுங்க. ஒரு நாள் கூட விடாதீங்க. தியானம் செய்யுங்க. நெறைய கிளாஸஸ் கேளுங்க. தெரிஞ்சுக்கிட்ட ஞானத்தை மத்தவங்களுக்கு பகிர்ந்திடுவீங்க. அப்பதான் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஞானம் என்றது வளரும். சோ, அதனால பிரமிட் மாஸ்டர்ஸோட குணங்கள் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம்.
இதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால நம்ம இன்னும் வாழ்க்கையில முன்னுக்கு போறதுக்கும், இன்னும் தியானம் நல்லா அமையறதுக்கும், ஆன்ம தியானம் நம்ம உள்ளுக்குள்ள ஏத்துக்கிறதுக்கும் இது எல்லாமே ஒரு உதவியாக இருக்கும். பாருங்க பத்ரி சார் நம்ம பத்தி எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க. சார் Sir, yes, ஓகே madam. சார். Ah, ஓகே yes, சார். madam. Ah,